வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, முந்தானேற்று போட்ட வீடியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. முந்தானேற்று என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, இது வந்து காரை வந்து ரிப்பேர் பண்ணுற வீடியோ போட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. ரேடியேட்டர் ஒடிஞ்சிருந்ததில் அது வந்து மாற்றியாச்சு. இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றி காரை ஆன் பண்ணி பார்க்கணும், அதுலேருந்து தண்ணி லீக் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ணாவுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்கணும். இப்போ வந்து கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். ஸோ பாருங்கள், கேமரா என்ன ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். கேமரா என்ன ஃபோக்கஸ் பண்ணு. பண்ணிச்சு பார்த்தீங்களா? கேமரா மாட்டினேன். கேமரா நீயே ஃபோக்கஸ் பண்ணுறான் பையன். என்ன பண்ணதான் செய்வாங்க. இடியாப்போன்னு கத்துறாரு. 2 லிட்டர் பிடிச்சா போதும். ஏன்னா 2 லிட்டர் தண்ணி தான் ரேடியேட்டருக்கு தேவைப்படும். இப்போதைக்கு தண்ணி ஃபஸ்ட் கூலண்ட்டு தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தண்ணி லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணடா, அதுக்கப்புறமா கூலண்ட் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். பசங்க வரேன்னானுங்க. நாளைக்கு ரீல்ஸ் போகிறதுக்கு ரீல் எடுக்கணும். வரேன்னானுங்க, வரவே இல்லை. எங்கே போனானுங்கன்னு தெரில. சரி பொன்னகை மூஞ்சினில் மூஞ்சி மூஞ்சி மூஞ்சினில் கொய்யா. இந்த கேனை வந்து கட் பண்ணணும். ஏன்னா தண்ணி லீக் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஊற்றும் போது கீழே ஊற்றிருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து புனல் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். அதான் தூங்கிட்டான் பையன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணணும். வாட்டர் கேன் அர்ஜென்ட்டாக நினச்சிங்கன்னா நல்ல கேனாக தான் உங்கள் வாயை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பக்கத்தில் எதனா கல் இருந்ததுன்னா முனையில் மட்டும் ஒரு இடத்துல சின்னதாக கட் ஆச்சுன்னா போதும். அதை வச்சு இப்படி பேப்பர் மாதிரி கிழிச்சிங்கன்னா கிழிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு திட்டாதீங்க என்ன. இப்போ பாருங்கள், சருன்னு ஊற்றுறேன் தண்ணியை. நில்றான். தண்ணி வேறு நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டேன். வெயிட்டாக இருக்கும். பொறுமையாக ஊற்றணும். என்ன பண்ணக்கூடாதுன்னு நினச்சுன்னா அதை பண்ணிட்டேன். ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதனால என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. பேட்டரி மேலேயே தண்ணி விட்டு தொடச்சணும். என்ன கீழே போகுது? எப்படா கீழே போகிறேன்? கரெக்டாக நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக. எஸ், இங்கே பாருங்கள், கரெக்டாக நிறுத்தியிருக்க தண்ணியை. இது மட்டும் இல்லை, இதையும் ஓப்பன் பண்ணணும். கேரளாக்கு வரோம் பார்த்தீங்களா? ஓ, இதுவே ஃபுல்லாகிடுச்சா? என்ன பச்சை கலரில் இருக்கான்? போனை போட்டிருப்பேன். இதுதான் உடஞ்ச இடம். ஆனால் லீக் ஆகுதா? இதுதான் நம்ம அன்றைக்கி பண்ண வேலை. பரவாயில்ல, கருப்போட கருப்பாக ஆக்ட் ஆகிட்டு பையன். எங்கன்னா லீக் ஆகுதான்னு வந்து கார் ஆன் பண்ணாதான் தெரியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேட்ரி மாற்றணும். பேட்ரி பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. கை வச்சு பார்த்தா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து கல்லை தூக்கி போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு, ஜமாயிஸா, நான் கூட ஜேம்ஸுன்னு போட்டிருக்கோன்னு நினச்சேன். இது வேறு ஷாக் அடிக்குமான்னு தெரியல. இருங்க, உள்ளே போயிட்டு ஸ்பேனர் எடுத்துருக்கேன். திஸ் இஸ் 14K ஸ்பேனர். இதை வந்து வச்சு நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். கும்பிட்டு தான் டைட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுற செஷன். குட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஓடி போய் நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரலாக இருக்கான். ஆன் பண்ணிட்டேன். ஓடு கண்ணாடி அடிக்க விட்டு ஓடுறான். நீ நான் ஆடுறேன். இதோ லைட்டாக லீக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல.
லைட்டாக தண்ணி வருது. இதோ ஈரமாயிட்டே போகுது பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக லீக் ஆகுது. வேறு இங்கேயும் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லீக் ஆகுது. இதுதான் பைக்கு நோட்டு கட்டத்தில் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூஞ்ச கிட்டே கொண்டு போய்ட்டு வெட்டும் போது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? சூடாக வேறு இருக்கும். கொசு நான் கோவத்தில் இருக்கேன். அண்ணனை கால் பண்ணி பேசுவேன். வேறு ஆஃப் பண்ணிட்டு அது ஒட்டணும் இல்லை. அந்த 2 கார்னரில் மட்டும் தண்ணி வருதுண்ணா. ஒன்றுத்தில் வந்து அப்படியே சொட்டுது நார்மலாக, இன்னொன்றுத்தில் வந்து அப்படியே லைட்டாக தண்ணி வருது. ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஓகே அண்ணா. இது வந்து தனியாக செய்கிற வேலை தானே. அன்றைக்கி அந்த ஷீட்டை வேறு எங்கே தூக்கி போட்டோன்னு தெரில. சரி ஓகே, இங்கே தான் இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளே செஞ்சிட வேண்டியதுதான். இது செஞ்சால் நாளைக்கு தான் ஆன் பண்ணி பார்க்கணும் தண்ணி லீக் ஆகுதா இல்லையா. ஒரு நாள் வெயிட் பண்ணி எப்போ எனக்கு என்னென்னா மழை பெய்யும் போது கார் ஓட்டணுன்னு ரொம்ப ஆசை. கரெக்டாக இந்த கார் வாங்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அப்படியே மலையில் ஓட்டி ரொம்ப பிடிச்சிருச்சா மலையில் ஓட்டும் போது. அதனால் தெரிலங்க, எனக்கு மனசே இல்லை. இப்போது ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட் மைண்ட் செட் அதுதான். ஃபஸ்ட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் மிச்சம் என்னென்ன நாள் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி யூஸ் பண்ண ஷீட்டே கிடச்சிருச்சு, பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன பதிவு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து டெய்லி 10 மணிக்கு ஒன்று 5 மணிக்கு ஒன்றுன்னு போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து 5 மணிக்கு ஒரு வீடியோ, 7 மணிக்கு ஒரு வீடியோ. அதனால் டைமிங் 10 மணிக்கு போட்டுட்ருந்தேன். அந்த டைம் வந்து கம்மி பண்ணி 7 மணிக்கு போடுறேன். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா டைமிங் உங்களுக்கு எந்த டைமிங் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதே டைமிங்கில் வீடியோவை போட்டுருவேன். இதை வந்து இப்படி பிசைஞ்சால் தான் இது ஓட்டும். சூடாகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் சாரி, கோச்சிக்காதீங்க. வீடியோ எடுக்க யாரும் இல்லை, அதனால் நான் இந்த இடத்துலேயே அதை கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன். என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். இதில் தண்ணி லீக் ஆகுமா ஆகாதான்னு தெரில. லீக்கு நாளைக்கு தான் தெரியும். கை பார்த்திங்கன்னா கழுவுனா போக மாட்டேங்குது, கருப்பாகி போச்சு. முடிஞ்ச அளவுக்கு கழுவி இருக்க 2 கையிலையும். எல்லாம் நேற்று வந்துச்சு. இண்டிகேட்டர் நார்மலாகவே ஒர்க் ஆகும். முந்தா நேற்று ஒர்க். ஓகே, வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கழுவு முடிதான்னு பார்த்துட்டு டீ போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு 90% ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வர மாட்டேங்குது. டைம் 8 மணி. டைம் 8 ஆகிடுச்சு. தூக்கம் வருது. தூங்கலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெறுப்பாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. தூங்கலையா? என்னது வெறுப்பாகுது? பின்ன தூங்க தானே செய்யணும். ஒன்றுமே பண்ண முடியலன்னா தலையை விரிச்சு காலை விரிச்சு நடுவில் கட்டையை தூக்கி படுத்து தூங்கிருன்னே வரும்ல. கை காலை நீட்டி படுத்துடணும். அது சொல்லலான்னு பார்த்தா மாதிரி சொல்லணும், பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன பண்ணலாம்? டீ குடிப்போம். அரசியல் பேசுவோம். டீ கடைக்கு